ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் ரோபோட் கார் இதுக்கான அப்ஸ்ட்ராக்ட் பிளாக் டயக்ராம் அட்வான்டேஜஸ் அப்ளிகேஷன்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கோட் ப்ளஸ் சிமுலேஷனை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் இன்க்ளூட் லிக்விட் கிறிஸ்டல் .h ஓகே எல்சிடிக்கான லைப்ரரி வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மோட்டரோட பின் வந்து M1 ஃபார்வர்டு, M1 ரிவர்ஸ், M2 ஃபார்வர்டு, M2 ரிவர்ஸ் அப்படின்னு என்ன பண்ணுங்க லெஃப்ட்டு ரைட்டு ஃபார்வர்டு ரிவர்ஸ் இதுக்காக நான் என்ன பண்ணுங்க இந்த பின்ஸ் எல்லாமே நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அடுத்து எல்சிடி பின்னில் வந்து லிக்விட் கிறிஸ்டல் எல்சிடி 13, 13, 12, 11, 10, 9, 8 அப்போ 13 பின் வந்து இதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஆர்எஸில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆர்டபிள்யூ வந்து கிரவுண்ட் பண்ணியிருக்கோம், ஏன்னா எல்சிடிக்கு வந்து ஆர்டபிள்யூ பின் இருக்கும், அது வந்து கிரவுண்ட் பண்ணியிருப்போம். அடுத்து ஈவிங்கிறது என்ன எனேபிள் பின், அதாவது 12லையும் டிபி டேட்டா பேஸ் 11th பின்லையும் டேட்டா பேஸ் 4 வந்து 11th பின்லையும் டேட்டா பேஸ் 5 வந்து 10th பின்லையும் டேட்டா பேஸ் 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9th பின்லையும் டேட்டா பேஸ் 7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8th பின்லையும் என்ன பண்ணியிருக்கேன் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி எல்சிடி டாட் பிகின் 16,2 நான் 16x2 எல்சிடி வந்து யூஸ் பண்ண போகிறேன். அதேமாதிரி 0th ரோவில் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு 0th காலம் 0th ரோவில் வந்து சிம்பிள் ரோபோட் கார் அப்படின்னு பின் பண்ணியிருக்கேன். யூஸிங் அடினோ 2000 அப்படின்னா 2 செகண்ட்ஸ் வந்து நான் டிலே யூஸ் பண்ணியிருக்கேன். M1 ஃபார்வர்டு அவுட்புட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, M1 ரிவர்ஸ் அவுட்புட், ஏன்னா ஒரு மோட்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 வயர் இருக்குது. அப்போ M1 ஃபார்வர்டு அவுட்புட், M1 ரிவர்ஸ் அவுட்புட், ஏன்னா மோட்டர் எல்லாமே அவுட்புட் பின்ஸ் தான். நம்ம வந்து எப்போ ஃபார்வர்டில் ரொட்டேட் பண்ணோம், எப்போ ரிவர்ஸில் ரொட்டேட் பண்ணோம், அது எல்லாமே நம்ம தான் சொல்லி ஆகணும். அதுமாதிரி செகண்ட் மோட்டரையும் M2 ஃபார்வர்டு M2 ரிவர்ஸ் அப்படின்னு செட் பண்ணியிருக்கேன். வாயில் லூப்பில் வந்து என்ன பண்ணுங்க எல்சிடி டாட் செட் கேஸ் 0,0 மோட்டார் ரன்னிங். அதே மாதிரி 0,1 ஃபஸ்ட் ரோ 0th காலம் வந்து ஃபார்வர்டு அப்படின்னு பின் பண்ணியிருக்கேன். இப்போ மோட்ரு ஃபார்வர்டு என்ன பண்ணி ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணியிருக்கேன். இப்போ மோட்ரு ஃபார்வர்டு என்ன ஆகும், எனக்கு வந்து பாசிட்டிவ்க்கு பாசிட்டிவ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆகும் அது ஃபார்வர்டு, பாசிட்டிவ்க்கு பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கு நெகட்டிவ் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபார்வர்டு. அதே பாசிட்டிவ்க்கு நெகட்டிவ், நெகட்டிவ்க்கு பாசிட்டிவ் கொடுத்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ். அப்போ M1 ஃபார்வர்டு அப்படிங்கிற பின்னில் வந்து என்ன பண்ணியிருக்கேன் நான் வந்து பாசிட்டிவ் பின்னாக கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதனால் ஹை பண்ணியிருக்கேன். அடுத்து M1 ரிவர்ஸுங்கிற பின் வந்து நெகட்டிவ் செகண்ட் பின்னில் அவுட்புட் 2ல் கனெக்ட் பண்ணனால அது லோன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, நெகட்டிவ் பின்னால் நெகட்டிவ்னு கொடுத்துருக்கேன். அடுத்து மோட்டர் 2 வந்து ஃபார்வேர்டு, அதே மாதிரி லோ வந்து கொடுத்துருக்கேன். M1 ரிவர்ஸ் வந்து லோ கொடுத்துருக்கேன். ஓகே, அப்போ இங்கே என்ன ஆகும் மோட்டர் வந்து ஃபார்வர்டில் ஆகும். அப்போ அதுவே வந்து மோட்டர் ரிவர்ஸில் போகணும்னா என்ன சொன்னால் அப்படியே இன்வெர்ஸில் கொடுக்கணும். அப்போ மோட்டர் M1 ஃபார்வர்டுன்னு சொன்ன பின்ன வந்து என்ன பண்ணணும் லோ பண்ணிடணும். M1 ரிவர்ஸ் வந்து ஹை பண்ணியிருக்கேன். அடுத்து M2 ஃபார்வர்டு வந்து லோ பண்ணியிருக்கேன், M2 ரிவர்ஸ் வந்து ஹை பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து மோட்டர் லெஃப்ட் அப்படின்னா என்ன பண்ணணும், இப்போ வந்து M1 ரிவர்ஸ் வந்து ஹை பண்ணிட்டு M2 ஃபார்வர்டு வந்து ஹை பண்ணியிருப்பேன். அப்போ என்ன ஆகும், கொஞ்சம் நேரம் லெஃப்ட்லேயே ரொட்டேட் ஆகும். ஓகே, அப்போ நம்ம பண்ணுற ரோபோட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம வந்து லெஃப்ட்டு ரைட்டு அந்த ரோல் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வந்து கரெக்டாக இது பண்ண முடியாது. அதுக்காக தான் என்ன பண்ணுங்க 2 பின்னே வந்து ஹை லோ பண்ணியிருக்கேன். அடுத்து மோட்டர்லாம் ஸ்டாப் ஆகணும் அப்படின்னா எல்லா பின்னையுமே லோ பண்ணியிருக்கேன். ஓகே, வேறெல்லாம் எதுவுமே இல்லை. இப்போ இந்த கோடிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா M1 மோட்டர் ஃபார்வர்டுங்க ஃபங்க்ஷன் மட்டும் தான் நான் லூப்பில் கால் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன், இந்த கோடிங் வந்து நமக்கு சிமுலேஷனுக்கு வந்து ஹெக்ஸ்பைல் வேணும்ல. அப்போ அதுக்காக என்ன பண்ணுறேன் ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பைனரி. அப்போ எக்ஸ்போர்ட் கம்பைல் பைனரி அப்படின்னு கொடுத்தா நான் கோடு வந்து கம்பைலிங் ஆகிடுச்சு, டன் கம்பைலிங். இப்போ நம்மளுடைய சிமுலேஷன் ஃபைல் ஓப்பன் பண்ணலாம். இப்போ ஐசியை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் ஃபைல் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ப்ரோக்ராம் ஃபைல் செலக்ட் பண்ணால் நம்ம வந்து இப்போ கோட் கம்பைல் பண்ண டைம் வந்து சோகம் அந்த inno.x வந்து லோட் பண்ணிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறேன் ப்ளே பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா Arduino Uno வந்து எடுத்துச்சு. பட்டன் வந்து நம்ம இங்கே எடுத்து யூஸ் பண்ண தேவையில்ல, அதனால் பட்டன் என்ன பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிடலாம், டெலிட் கொடுத்துட்றேன். ஓகே, அதே மாதிரி L298 அப்படிங்கிறது என்னென்னா இந்த டிரைவர் ஐசி தான் L298. நம்மளுடைய அப்ஸ்ட்ராக்டில் வந்து L293Dன்னு சொல்லியிருப்பேன், வந்து L298ன்னு மாற்றிக்கிங்க. அடுத்து LM016L அப்படின்னா என்ன அர்த்தம்னா LCD டிஸ்பிளே. அடுத்து மோட்ரு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே 2 மோட்ரு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து ரெசிஸ்டர், ஓகே RES. அப்போ ரெசிஸ்டர் அப்படின்னு யூஸ் பண்ணி ரெசிஸ்டர் நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ண கிடையாது. இப்போ அதையும் நான் என்ன பண்ணுறேன் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு என்னென்ன காமெண்ட்ஸ் வேணுமோ அதை மட்டும் வச்சுட்டு மற்ற காமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுறோம். அப்போ 2 or 2 4 காமெண்ட்ஸ் தான் நம்ம வந்து தேவைப்பட்டிருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 மற்ற எல்லாமே அப்படியே காப்பி பண்ணி தான் நம்ம வச்சுருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனேபிள் A எனேபிள் B இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணியிருக்கேன் 1 பண்ணியிருக்கேன், ஹை பண்ணியிருக்கேன். சென்சார் A சென்சார் B இந்த பின் எல்லாமே நீங்கள் ஒரு மாடிலாம் வாங்கும்போது அது எல்லாமே டிஃபால்ட்டாக ஜம்பர் போட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன பண்ணோம் in1 in2 in3 in4. அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா அவுட் சைடில் out1 out2 out3 out4. இப்போ in1 வந்து ஃபார்வர்டு, அப்போனா out1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவருடைய அவுட்புட்டாக இருக்கும். in2 வந்து நமக்கு ரிவர்ஸ் பின்னாக இருந்தால் out2 வந்து இங்கே ரிவர்ஸ் பின்னாக இருக்கும். அதே தான் இங்கே வந்து அப்படியே அலோகேட்டாக இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணுறேன் நான் வந்து கோடிங் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி கோடிங்கை ப்ளே பண்ணிங்க அப்படின்னா சிம்பிள் ரோபோட் கார் யூஸிங் Arduino அப்படின்னு போட்டுக்கணும்.
இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரோபோட் வந்து மோட்டார் ரன்னிங் ஃபார்வேர்டு அப்படிங்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா ஃபார்வேர்டில் வந்து ரொட்டேட் ஆகும். 2 மோட்டருமே வந்து ஃபார்வேர்டில் ரொட்டேட் ஆகும். ஓகே, இந்த கோடிங்கில் வந்து யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே கேஸ், தேங்க்யூ.